நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலுமாய் கூட கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலையை தர வேண்டும், எனக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும், என்னுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி பலவிதமான காரியங்களோடு ஏக்கங்களோடு இந்த இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கலாம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை விடுதலை செய்வதற்கு, உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நாம் அவருடைய வசனங்களை கேட்க வேண்டும் என்று சொல்லி யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது: சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய வேத வசனம்தான் சத்தியம், அவருடைய வேத வார்த்தைகள் தான் சத்தியம் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே விடுதலை இல்லாமல் இருப்பதற்கு காரணம், அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதில்லை, அதை குறித்து அவர்கள் சிந்திப்பதில்லை, அதற்காய் ஜெபிப்பதும் இல்லை. ஏனோ தானோவென்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறது நிமித்தம் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை சொல்லியிருந்தாலும் அது நடைபெற முடியாமல் தடைபட்டு காணப்படுகிறது. நாம் அப்படி இல்லாதபடி வேதத்திலே எப்படி இயேசுவிடமிருந்து அவருடைய வசனத்தை கேட்டு சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி ஒரு 3 நபர்களை குறித்து இந்த நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்டபடியினாலே அவளுக்கு பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கிடைத்தது, வியாதி நீங்கினது, அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. அதை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம். முதலாவதாக லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வரையுள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். இந்த வசனங்களிலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது: இயேசு தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். ஜனங்கள் எல்லாரும் அவரை தேடி தேவாலயத்திற்கு வந்திருந்தார்கள், அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி தேவாலயத்திற்கு வந்திருந்தார்கள். அந்த இடத்திலே 18 வருடமாய் ஒரு ஸ்திரீ, பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீயும் அந்த தேவாலயத்திற்கு வந்திருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அந்த ஸ்திரீ ஒரு மிகுந்த வேதனையின் மத்தியிலே பிசாசினாலே கட்டப்பட்டவளாய் 18 வருடங்களாய் மிகுந்த வேதனையோடு அந்த தேவாலயத்திற்கு வந்திருப்பார்கள். அவர்கள் வந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்டிருந்திருப்பார்கள். அதனால்தான் இயேசு அந்த தேவாலயத்தில் இருந்த பல பேர் வந்திருக்கக்கூடும், ஆனால் அந்த ஸ்திரீயை அவர் விடுதலை செய்வதற்கு காரணம், அவள் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் ஆவலோடு வந்திருந்தாள். அவளுடைய விசுவாசத்தை கர்த்தர் கண்டார். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. நாம் வேத வசனங்களை கேட்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது நமக்குள்ளாய் விசுவாசம் வரும். அந்த விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த ஸ்திரீயுமாய் கூட அவர் அவருடைய போதகத்தை கேட்கும்படியாக தேவாலயத்திற்கு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த ஸ்திரீயை இயேசு பார்க்கிறார். இயேசு பார்த்தது மாத்திரமல்ல, அவளுக்குள்ளாய் இருந்த அந்த கர்த்தருடைய வசனத்தை கேட்க வேண்டும் என்கிற இந்த தாகத்தை கர்த்தர் பார்த்தார். ஏனென்றால் இயேசுவுக்கு யாரும் எந்த காரியத்தையும் சொல்ல தேவையில்லை. அவர் மனுஷனுடைய உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடினாலே எல்லாம் அவருக்கு தெளிவாக தெரியும். அதனால்தான் இயேசு அந்த ஸ்திரீயை கண்டு தம்மிடத்திலே அழைக்கிறார். உடனே அந்த ஸ்திரீ இயேசுவிடத்தில் வரும்பொழுது இயேசு அவள் மேல் தமது கைகளை வைத்தார். கைகளை வைத்த மாத்திரத்தினே அந்த ஸ்திரீ உடனே நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று சொல்லி நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். காரணம், பிசாசினாலே அந்த ஸ்திரீ ஒரு பலவீனப்படுத்தும் ஆவியினாலே கட்டப்பட்டிருந்தாள். அவள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அவளுக்குள்ளாய் விசுவாசம் வந்தது. அந்த விசுவாசத்தை இயேசு கண்ட பொழுது உடனே அவளை தம்மிடத்தில் அழைத்தார். அழைத்தது மாத்திரமல்ல, அந்த நொடி பொழுதே அந்த சகோதரிக்கு அந்த பலவீனப்படுத்தும் ஆவியிலிருந்து விடுதலையை கொடுக்கிறார். கொடுத்த உடனே ஒன்றும் சொல்லவில்லை, கர்த்தர் அவள் மீது தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து நின்றாள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். காரணம், அந்த ஸ்திரீயினுடைய விசுவாசம். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது இயேசுடைய வசனத்தை கேட்கும்படி அதிகாலயத்திலே தேவாலயத்திற்கு அநேகர் கூடி வருவார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியாய் கூட இந்த ஸ்திரீ கூட மிகுந்த கஷ்டத்தின் மத்தியிலே
எப்படியாவது ஆண்டோடைய வசனத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆவலோடு வந்திருப்பார்கள். அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் கண்டார், அவருடைய மன விருப்பத்தை கர்த்தர் கண்டார். அந்த நாளிலே அந்த ஸ்திரீக்கு இயேசு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி நாம் இந்த வேத வசனங்களின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. இன்றைய நாட்களிலே நாம் எப்படி வருகிறோம்? வேத வசனங்களை கேட்கும்படி எப்படி வருகிறோம்? ஆவலோடு வருகிறோமா, இல்லை கடமைக்காக வருகிறோமா என்று சொல்லி நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வேத வசனங்கள் தான் நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அதிலே ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. நாம் வேத வசனத்தை கேட்காதபடி என்ன ஜெபித்தாலும் அந்த ஜெபத்திற்கு பதில் வராது. வேதத்தை கேளாதபடி தமது செவியை விழக்கூடிய ஜெபம் அருவருப்பானது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நாம் வேத வசனங்களை கேட்க வேண்டும், வாஞ்சையோடு கேட்க வேண்டும். இயேசு என்னோடு பேசுகிறார் என்ற உணர்வோடு நாம் அதை கேட்டு அந்த வசனத்தின்படி நடந்து ஜெபிக்கும் பொழுது மாத்திரமே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலையை கொடுக்க முடியும், அற்புதங்களை செய்ய முடியும். அநேகர் பாருங்க, சில நேரத்தில் சொல்லுவாங்க, எனக்கு இந்த காரியம் ஊழியக்காரங்க சொன்னாங்க ஆனால் அது நடக்கலைன்னு சொல்லி. அது நடக்காத காரணம் நாம் அந்த வார்த்தையை விசுவாசிப்பதில்லை. இல்லாவிட்டால் அதை கேட்டுவிட்டு அதோடு விட்டு விடுவது, அதை குறித்து நாம் ஜெபிப்பது கிடையாது, இயேசுவிடத்தில் கேட்பது கிடையாது, கர்த்தருடைய வசனங்களோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்பது கிடையாது. அதனால்தான் நாம் ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம். ஆனால் இந்த ஸ்திரீ விசுவாசத்தோடு தேவாலயத்திற்கு வந்து கர்த்தருடைய உபதேசத்தை கேட்டபடியினாலே, கர்த்தருடைய வசனத்தை கேட்டபடியினாலே அந்த நாளிலே அந்த ஸ்திரீ சுகத்தை பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நாம் இந்த வேதத்திலே பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21 27 வரையுள்ள வசனங்களை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது இயேசு ஒரு நாள் கப்பர்நகூமுக்கு போகிறார். அந்த கப்பர்நகூமிலே உள்ள ஒரு ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணி கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் 21வது வசனத்திலே பார்க்கிறோம். அந்த கப்பர்நகூமிலே ஜெப ஆலயத்திலே இயேசு போதகம் பண்ணி கொண்டிருந்த பொழுது அந்த இடத்துல அவருடைய போதகத்தை கேட்கும்படி திரளான ஜனங்கள் வந்திருந்தார்கள். அந்த ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷனும் வந்திருந்தான். அவன் இயேசுவை பார்த்த பொழுது அவனுக்குள்ளாயிருந்த அசுத்த ஆவிகள் அலறத் தொடங்கினது. அந்த அசுத்த ஆவிகள் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். இந்த அசுத்தாவியுள்ள பிடித்த மனிதன் அவன் சொல்லுகிறான், இயேசுவை பார்த்த உடனே அவனுக்குள்ளாக இருந்த அசுத்தாவிகள் சொல்லுகிறது, அவன் எனக்கும் உமக்கும் என்ன என்று சொல்லி கேட்கவில்லை, எங்களுக்கும் உமக்கும் என்ன. அவனுக்குள்ளாய் அநேக பிசாசுகள் இருந்திருக்கக்கூடும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அதனால்தான் அவன் சொல்லுகிறான், எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர் என்று சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, அவன் சொல்லுகிறான், அவனுக்குள்ளாய் இந்த அசுத்தாவிகள் சொல்லுகிறது, உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர். அந்த அசுத்தாவிகள் தேவனை குறித்து அவர்கள் சாட்சி சொல்லுகிறது, மகிமைப்படுத்துகிறது, தேவனுடைய பரிசுத்தர் என்று சொல்லி அந்த அசுத்தாவிகள் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து நமக்கு ஒரு பயம் இல்லாமல் காணப்படுகிறது. கர்த்தருடைய வசனத்தை குறித்த ஒரு பயம் இல்லாதபடினால் தானே இன்றைக்கு அநேக காரியங்களிலே நாம் தோல்வி அடைந்தவர்களாய் காணப்படுகிறோம். இந்த வார்த்தையை அந்த பிசாசு சொன்ன பொழுது அதுக்கு நன்றாக தெரியும் இயேசு ஒரு பரிசுத்தமுள்ள தேவன் என்று சொல்லி தன்னுடைய நாவினாலே அந்த அசுத்த ஆவி பிடித்த மனிதன் அறிக்கையிடுகிறான். உடனே இயேசு சொல்லுகிறார், நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்னார். உடனே அந்த அசுத்தாவி அவனை விட்டு புறப்பட்டு போனது. அங்கிருந்த ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், இது இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோடே கட்டளையிடுகிறாரே என்று சொல்லி அந்த தேவாலயத்திற்கு வந்திருந்த ஜனங்கள் அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். காரணம், அந்த அசுத்தாவி பிடித்த மனிதன் அந்த கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படியாய் தேவாலயத்திற்கு வந்தான். அந்த வசனத்தை கேட்டபடியினாலே அந்த நாளிலே இயேசு அந்த மனிதனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். அவனை பிசாசின் பிடியிலிருந்து இயேசு விடுதலை செய்தார் என்று சொல்லி நாம் இந்த வேத வசனங்களின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு நாம் எப்படி வருகிறோம்? இன்றைக்கு அநேகர் பிசாசின் பிடியிலே கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள், மந்திரவாதிகளினாலே கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். ஒரு வாரம் ஜபத்துக்கு வருவார்கள், ஒரு வாரம் தேவாலயத்துக்கு வருவார்கள், ஒரு 2-3 வாரம் வந்துவிட்டு ஒன்றும் நடக்கவில்லை என்று சொல்லி அவர்கள் பின்மாற்றமாய் போயிடுவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இயேசு சுகத்தை கொடுக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து
அவரை தேடி வந்தால் மாத்திரமே இயேசு சுகத்தை கொடுக்க முடியும். யாரெல்லாம் இயேசுவை தேடி வந்தார்களோ அத்தனை பேருக்கும் இயேசு சுகம் கொடுத்தார். அந்த வேத வசனங்களை கேட்கும் பொழுது அவர்களுக்குள்ளாய் ஒரு விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் வரும்பொழுது இயேசு எப்படியும் எனக்கு உதவி செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கை உருவாகும். கர்த்தர் அதை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் இந்த வேத வசனங்களின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. அவர் அதிகாரமுடையவராய் போதித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசுவை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறார்கள், இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோடே அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறாரே என்று சொல்லி அந்த ஜனங்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் இந்த வேத வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. அன்பானவர்களே, இந்த நாளிலே ஒருவேளை நீங்களுமாய் கூட சில வியாதிகளினாலே, சில விதமான பிசாசுகளினாலே கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இயேசுவை தேடி அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து அவருடைய வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது கர்த்தர் உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பதற்கு வல்லமையுள்ளவராயிருக்கிறார். உங்களை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை செய்வதற்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராயிருக்கிறார். மூன்றாவதாக ஒரு சகோதரி குறித்து நாம் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6 to 10 வரையுள்ள வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது இங்கு ஒரு சூம்பின கையுடைய ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த மனிதனும் கர்த்தருடைய உபதேசத்தை கேட்கும்படியாய் தேவாலயத்துக்கு வந்தார். 6 நாம் பார்க்கலாம். 6வது வசனத்திலே, வேறொரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார். அங்கே சூம்பின வலது கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். பாருங்க, அவனுடைய வலது கை சூம்பினதாய் இருக்கிறது. அந்த மனுஷன் தேவாலயத்துக்கு வந்திருக்கிறான். கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படியாய், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் அந்த மனிதன் வந்திருந்தான். இயேசு அவருடைய அந்த மனிதனுக்கு அந்த நாளிலே சுகத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி அவர் சொல்லுகிறார், நீ எழுந்து நடுவே நில் என்று சொல்லுகிறார். உடனே அந்த மனிதன் எழுந்து நடுவிலே நிற்கிறான். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய கையை நீட்டு என்று சொன்ன பொழுது அந்த மனிதன் தன்னுடைய கையை நீட்டுகிறான். அந்த வலது கை சூம்பி போன நிலைமையில் இருந்த அந்த வலது கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று என்று சொல்லி நாம் இந்த வேத வசனத்திலே பார்க்க முடிகிறது. அந்த மனிதனுக்கு அவனுடைய சுகம் வேண்டும். அந்த நாளிலே அவன் கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படியாய், இயேசுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் தேவாலயத்திற்கு வந்திருந்தான். கர்த்தர் அவனை பார்க்கிறார். எத்தனையோ ஜனங்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்டவர்களை மாத்திரம் இயேசு சுகமாக்குவதற்கு காரணம், அவர்கள் இயேசு எப்படியாகிலும் எனக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையோடு இருந்தார்கள். அவர்களுக்கு விருப்பம் இருந்தபடியினாலே அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் ஆழ்ந்து கவனித்திருக்கக்கூடும். அதனால்தான் கர்த்தர் அவர்களை அறிந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு அநேக இடங்களிலே அநேக அற்புதங்களை செய்தார். ஆனால் அவர் தன்னுடைய சொந்த ஊரிலே அவராலே அற்புதம் செய்ய முடியவில்லை. காரணம், அங்கிருந்த ஜனங்களுடைய அவிசுவாசம் இருக்கும் பொழுதே கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுக்க முடியாது, விடுதலையை கொடுக்க முடியாது. நாம் ஜெபித்த காரியங்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது. 7வது வசனத்திலே பார்க்கும் பொழுது இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். இதற்கு காரணம், இயேசு இந்த மனிதனை சுகமாக்குவதற்கு மற்றொரு காரணம் கூட உண்டு. அங்கிருந்த வேத பாரகரும் பரிசேயரும் இயேசுவை குற்றப்படுத்தும்படி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பாருங்க, சபைக்கு வருகிற கூட்டங்களிலே ஒரு சில மனிதர்கள் இயேசுனுடைய வார்த்தையை கேட்பதற்கு வருவார்கள். ஒரு சிலர் அந்த வசனத்திலே குற்றம் கண்டுபிடிப்பதற்காக வருவார்கள். சிலர் ஏதோ கடமைக்காக வந்து போவார்கள். நாம் எந்த நிலைமையில வருகிறோம் என்பதை சொல்லி நாம் தியானித்து பார்க்க வேண்டும். இந்த இடத்துல அப்படிதான் குற்றம் சாட்டுறாங்க. அவர் என்ன பண்றாரு, அதை வைத்து நாம் குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்கிற நோக்கத்தோடு வேத பாரகரும் பரிசேயரும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சிந்தனைகளை இயேசு அறிந்திருக்கிறார். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ ஜீவனை அழிப்பதோ எது நியாயம் என்று சொல்லி அந்த எல்லா ஜனங்களையும் அவர் பார்க்கிறார். ஏனால் அந்த பரிசேயுடைய உள்ளத்திலே, அவருடைய வேத பாரகருடைய உள்ளத்திலே இயேசுவை குறித்து அவர் எப்படியாகிலும் அவரை குற்றப்படுத்தி அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இருந்தார்கள். அந்த நோக்கத்தை இயேசு அறிந்திருந்தபடினாலே அந்த சொல்லிதான் அவர் அந்த மனிதனுக்கு சுகத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு வருகிறோம், அதை நாம் சற்று தியானித்து பார்க்க வேண்டும்.
குற்றம் கண்டுபிடிக்கிற நோக்கத்தோடு வந்தால் கர்த்தரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கடமைக்காக நாம் வந்தால் கர்த்தரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வேத வசனங்கள், கர்த்தருடைய உபதேசம் வார்த்தையானது உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்குமாய் இருக்கிறது என்று சொல்லி 2 தீமோத்தேயு 3:16 நாம் பார்க்கிறோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது. நாம் அந்த வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். நமக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் அந்த வார்த்தையை மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்வோம். அது உபதேசமாக கடிந்து கொள்ளுதலாக நம்மை திருத்துகிற வார்த்தைகளாக வந்தால் உடனே நாம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அதை நாம் புறம் தள்ளி போகிறோம். அதனால்தான் நம்முடைய ஆசீர்வாதம் சில நேரங்களிலே தடைபட்டு காணப்படுகிறது. கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக ஒரு அருமையான சகோதரி தொலைபேசியில் என்னோடு பேசினார்கள். அவர்கள் நாங்கள் யூடியூப்பில் சகோதரிய செய்திகளை பார்த்தோம் என்று சொல்லி சில செய்திகளை சொல்லி கொண்டு வந்தார்கள். சொல்லி கொண்டு வந்து அவர்கள் ஒவ்வொரு செய்தியிலையும் அதில் எது அவங்களுக்கு கர்த்தர் அவர்களோடு பேசினாரோ அது அவங்களுக்கு ஊண்டிங்காக இருந்திருக்கிறது. அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொண்டு இது இப்படி சொல்லியிருக்கீங்க, இது எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள். நீங்கள் அதை விசுவாசித்தால்தான் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். நீங்கள் இப்படி குற்றம் கண்டுபிடித்து கொண்டிருந்தால் கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது என்று சொல்லி நான் சொன்னேன். அவர்கள் சொன்னார்கள், நான் அந்த ஊழியத்திற்கு கொடுத்தேன், இவ்வளவு கொடுத்தேன், அதை கொடுத்தேன், என்னுடைய பிள்ளைகளை இந்த திட்டத்தில் சேர்த்தேன், எல்லாம் செய்தேன் என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியலிட்டார்கள். நான் சொன்னேன், இதையெல்லாம் நீங்கள் யாருக்கு செய்தீர்கள் என்று சொல்லி கேட்டேன். அவர்கள் இயேசுக்கு தான் செய்து. அப்புறம் இயேசுக்கு செய்துன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தா அப்புறம் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும்? முதல்ல நீங்கள் குறை சொல்கிறத நிறுத்துங்க. நீங்கள் ஆண்டவருக்காக கொடுக்குறீங்க, ஆண்டவருக்காக தான் செய்தீங்க. அதை செஞ்சுட்டு ஊழியக்காரனுக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருந்தா ஊழியக்காரர்கள் அவர்கள் தவறு செய்திருந்தால் அவர்கள் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க போகிறார்கள். நீங்கள் போய் அவருடைய தவறுகளுக்காக நீங்கள் என்ன கர்த்தரத்தில் கணக்கு கொடுக்க போறீங்களான்னு கேட்டேன். அவங்க இல்லை சிஸ்டர் அப்படின்னாங்க. பின்ன எதுக்கு நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்களுடைய கணவர் தவறி போகும்பொழுதே நீங்கள் ஜெபித்திருக்க வேண்டும், அதை செய்யவில்லை. 3 பிள்ளைகளும் தவறி போய்விட்டார்கள் என்று சொல்லுகிறீர்கள். அதற்காக நீங்கள் ஜெபித்தீர்களா? உபவாசம் இருந்து ஜெபித்தீர்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறதே, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி என் கணவரை ரட்சியும், என் பிள்ளைகளை ரட்சியும் என்று நீங்கள் என்றைக்காவது ஜெபித்தீர்களா என்று கேட்டேன். இல்லை சிஸ்டர், நான் அந்த ஊழியத்துக்கு எழுதி போட்டேன். எந்த ஊழியத்துக்கு எழுதி போட்டாலும் ஊழியக்காரர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் ஜெபித்தால் மாத்திரமே இயேசு அற்புதம் செய்வார். உங்கள் ஒருத்தருக்கு மாத்திரம்தான் ஊழியக்காரர்கள் ஜெபித்து கொண்டிருக்க முடியுமா என்று சொல்லி நான் அவர்களோடு பேசினேன். இல்லை, நான் ஒரு பெரிய பொறுப்பில் நான் எச்சமாக இருக்கிறேன், அதனால் என்னால் ஜெபம் பண்ண முடியல. நான் சொல்ல, நீங்கள் எந்த பொறுப்பில் இருந்தாலும் உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் ஜெபித்து நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை வைத்து கொண்டு நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது மாத்திரமே இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். அதை விட்டு நீங்கள் ஊழியக்காரரை குறை சொல்லிக்கொண்டு இயேசுக்கு இவ்வளோ கொடுத்தேன் அவ்வளோ கொடுத்தேன்னு சொல்லியிருந்தா நிச்சயம் உங்களுக்கு ஆண்டவர் விடுதலையே கொடுக்க மாட்டார். முதலாவது நீங்கள் மனம் திரும்புங்க. மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் செஞ்சதெல்லாம் போகும். இனிமேலாவது ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி நான் நடக்கிறேன், இந்த வார்த்தையின்படி எனக்கு அற்புதம் செய்யுங்க என்று சொல்லி நான் கேட்டேன். அவளை ஒரு விக்கிரகத்துக்கு போகிறவர்கள் பாருங்க, அவங்க எவ்வளவோ கொடுக்குறாங்க, கொண்டு போய் அந்த விக்கிரகத்துக்கு கொட்டுறாங்க. ஒரு மனுஷன் கூட நான் இவ்வளவு கொடுத்தேன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தான் நான் இவ்வளோ கொடுத்தேன் அவ்வளோ கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் கோடிக்கணக்கில் கொடுத்தேன். நீங்கள் கோடிக்கணக்கில் யாருக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டேன். நான் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாங்க. கர்த்தருக்கு தான் சிஸ்டர் கொடுத்தேன். நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்தீங்க, சந்தோஷம். ஆனால் நீங்கள் அதன்படி நடக்கலை, கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடக்கலை. அதை சொல்லிட்டு பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் பேரையெல்லாம் சொன்னாங்க. எல்லா ஊழியக்கார பேரையும் சொல்லி முடிச்சுட்டாங்க. இவங்களுக்கு செஞ்சா அவங்களுக்கு கொடுத்த. நீங்கள் யாருக்கு கொடுத்தாலும் சரி, நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் நிச்சயம் ஒரு வார்த்தையும் உங்களுக்கு நிறைவேறாது. ஒரு வார்த்தை கூட கர்த்தர் உங்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் குறைவுபட்டிருப்பதற்கு காரணம் உங்களுடைய வாயின் வார்த்தைகள் தான். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவில்லை, கர்த்தருடைய வசனத்தை கேட்கவில்லை, அதில் குறையதை கண்டுபிடித்து கொண்டிருந்தீர்கள் என்று சொல்லி நான் அவர்களோடு கொஞ்சம் கோபமாக தான் பேசினேன். அப்பொழுது அந்த சிஸ்டர் கொஞ்சம் நேரம் பொறுத்து சொன்னாங்க, ஆமாம் சிஸ்டர், நான் இது வரைக்கும் நான் அதை செய்யலை, இனிமேல் நான் சரி. நான் சொன்னேன், இப்போ கூட உங்களுக்கு எல்லாம் முடிந்து போகவில்லை. நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் உபவாசத்தோடு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லி ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய கணவரையும் 3 பிள்ளைகளையும் மாற்றுவார்.
உங்களை சாட்சியாக நிறுத்துவார். என்ன எங்களுடைய ஊழியத்தின் பாதையிலே எத்தனையோ பேரை கர்த்தர் சாட்சிகளாக நிறுத்தியிருக்கிறார், உங்களுக்கும் நிச்சயம் அப்படி செய்வார் என்று சொல்லி நான் அந்த சகோதரத்தில் சொன்னேன். உடனே அந்த சகோதரி புரிந்து கொண்டு, சரிஸ்டர், நான் இனிமேல் செய்கிறேன், நான் உபவாசம் இருந்து நான் என்னுடைய கணவருக்காக பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்டு அதன்படி நடந்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அந்த நாளிலே அவள் கர்த்தரோடு ஒப்புரவானார்கள். இன்றைக்கு அந்த சகோதரியைப் போலதான் நம்முடைய வாழ்க்கையும் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் நாம் மற்ற ஊழியக்காரர்கள் மேலே, இயேசுவின் மேலே பழி சொல்லிட்டு நம்ம அப்படியே உண்மையாக இருந்த மாதிரி நம்ம நடந்து கொள்வோம். அதனால்தான் சில நேரங்களிலே நம்முடைய ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போவதற்கு காரணம் அதுதான். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாமல் போவதற்கு கர்த்தர் அல்ல, ஊழியக்காரர்கள் அல்ல, நாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்காதபடினாலே நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகிறோம். பாருங்க, அப்படிதான் இந்த ஜனங்களுமாய் கூட இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரை நம்பி விசுவாசத்தோடு இந்த 3 பேரையும் கர்த்தர் சுகமாக்கினார். காரணம், அவள் கர்த்தருடைய வார்த்தை உண்மையாய் விசுவாசித்திருப்பார்கள், உண்மையாய் கேட்டிருப்பார்கள். அதனால்தான் அந்த தேவாலயத்தில் எத்தனையோ பேர் இருந்திருக்கக்கூடும், ஆனால் இந்த 3 பேரை மாத்திரம் கர்த்தர் சுகமாக்குகிறார் என்று சொல்லி நாம் வேத வசனங்களின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலுமாய் கூட நாம் நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்புவோம். கர்த்தருடைய வசனங்களின்படி நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் நாம் எடுத்துக்கொள்ளுகிற நாம் அதே நேரத்திலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரமே கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடக்க முடியும். நாம் நம்முடைய மன விருப்பத்தின்படி நடந்து கொண்டு இயேசு என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்று சொன்னால் நாம் நம்மை தாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த நாளிலே நாம் அப்படி இராமல் முதலாவது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். இதுவரைக்கும் நடந்த காரியங்கள் போதும். எந்தெந்த காரியத்திலே குறைவுகள் காணப்படுகிறதோ, ஒருவேளை சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், வாக்கு தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருந்தால், சுகம் கிடைக்காமல் இருந்தால், நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே, இந்த வேத வசனத்தின்படி என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி நாம் உண்மையாய் கர்த்தரிடத்திலே மனம் திரும்புவோம் என்று சொன்னால், கர்த்தர் இந்த நாளிலே நம்மை மன்னித்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றி கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். காரணம், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை. இந்த கர்த்தருடைய வசனங்கள் தான் நம்மை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும். வேற எந்த ஒன்றும் நம்மளை நியாயம் தீர்க்காது. இயேசு நம்மை நியாயம் தீர்க்கும் பொழுது இந்த வசனங்களை கொண்டு தான் நம்மை நியாயம் தீர்ப்பார். அப்பொழுது நாம் வசனத்தின்படி வாழ்கிறோமா, இல்லை நம்முடைய விருப்பத்தின்படி வாழ்கிறோமா, எப்படி வாழ்கிறோம் என்பதை இந்த நாளிலே நாம் சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். எல்லாரும் ஒரு நாள் கர்த்தருக்கு முன்பாக நாம் நியாயாசனத்திலே போய் நிற்க வேண்டும், கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுது இந்த வேத வசனங்கள் தான் நம்மை நியாயம் தீர்க்கும். எனவே அதை குறித்த ஒரு பயம் உள்ளவர்களாய் கர்த்தருடைய வார்த்தையின் மீது ஒரு பக்தியோடு பயத்தோடு நாம் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய பாவங்களை மன்னித்து, நாம் தெரியாமல் செய்த பாவங்களை மன்னித்து, நம்முடைய அவிசுவாச குறைவுகளை கர்த்தர் மாற்றி நம்முடைய தேவைகளை சந்திப்பார், நமக்கு விடுதலையை கொடுப்பார். எந்தெந்த காரியங்கள் குறைவுபட்டு காணப்படுகிறதோ அந்தந்த காரியங்களை கர்த்தர் வருகிற நாட்களிலே நிறைவேற்றி ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவார். நாம் இந்த நாளிலே கர்த்தருடைய வசத்தை கேட்பதற்கு, அதன்படி நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்மை விடுதலை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே அப்பா. உம்முடைய வேத வசனங்கள் தான் ஆண்டவரே சத்தியம், உம்முடைய வார்த்தைகள் தான் ஆண்டவரே சத்தியம். அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனை, இந்த நாளிலுமாய் கூட ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இந்த நாட்கள் உண்டு, உம்முடைய வசனத்தின்படி நடக்காமல் இந்த நாட்கள் உண்டு ஆண்டவரே. எல்லாவற்றையும் மன்னித்து என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிவதற்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நீர் அவர்களை தொடுவீராக ஆண்டவரே. அவருடைய பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்து ஆண்டவரே நீர் தடைப்பட்டிருக்கிற காரியங்களை நீர் இந்த நாளிலே நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே. தடைகளை தகர்க்கிற தேவன் நீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவரே நீர் அவளை உயர்த்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்தெந்த காரியங்களிலே குறைவுகள் காணப்படுகிறதோ, எந்தெந்த காரியங்களிலே தடைகள் காணப்படுகிறதோ
வியாதினாலே கஷ்டப்படுகிறார்களோ அப்பா நீர் மனம் இறங்குவீராக. எப்படி ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையை கொடுத்தீரோ, சுகத்தை கொடுத்தீரோ, அதே போல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே ஒரு சுகம் இயேசுவை நாமத்தினாலே உண்டாகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே. பாவங்களை மன்னித்து ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே நீர் அப்படியே செய்து உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் அவர்களை விடுதலையாக்கி உமக்கென்று சாட்சியாய் நிறுத்துங்க. நீர் அப்படியே செய்ய போகிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.